கிராமத்தில் 2 டன் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்துள்ளனர் தனிப்படை போலீசார். அதிமுக பிரமுகர் MC ரவி என்பவர் வீட்டில் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கிராமமானது மேல்நகர் கிராமம். இந்த கிராமத்தில் அதிமுக பிரமுகர் MC ரவி என்பவர் வீட்டில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சுமார் 2 டன் 106 செம்மரை கட்டைகளை பறிமுதல் செய்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே ஜவ்வாது மலையில் இருந்து அமிர்தி வழியாக கண்ணமங்கலம் பகுதிக்கு செம்மர கட்டைகளை கொண்டு வந்து குடோனில் பதுக்கி வைத்து ஆந்திரா மாநிலத்திற்கு கடத்தி செல்வதாக சிறப்பு புலனாய்வு காவல்துறைக்கு ரகசிய தகவலானது கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் கண்ணமங்கலம் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில்தான் இன்று அதிமுக மாவட்ட பிரதிநிதி MC ரவி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் போலீசார் சோதனை செய்த போது அந்த வீட்டில் இருந்து 2 டன் செம்மர கட்டைகளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அக்கம் பக்கத்தில் விசாரணை மேற்கொண்ட போது ரவி என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக வெளியூரில் வசித்து வருவதாகவும் அந்த வீட்டை தற்போது அதிமுக பிரதிநிதி ரவியின் அண்ணன் மகன் ரமேஷ் என்பவர் பயன்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது அந்த ரமேஷ் தலைமறைவாக இருக்கிறார். ஆந்திர மாநிலத்தில் செம்மரைக்கட்டை வழக்கில் ரமேஷுக்கு வழக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது போலீசார் ரமேஷை தீவிரமாக தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்த செம்மரக்கட்டைகளை சிறப்பு புலனாய்வு துறையினர் வனத்துறையின் மூலம் மதிப்பீடு செய்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.